பேசுறீங்க யார் பண்றான்னு காமிக்கணும்ல. ஐயோ இது வேறயா? என்ன வீடியோவா? நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா, என்ன பண்ணுறீங்க இது சொன்னீங்கன்னா அப்படியே. மைசூர் பாக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள். தேவையான பொருள் வந்து என்னென்னா கடலை மாவு, நெய், ஜீனி. இது வந்து என்னன்னா கடலை மாவு ஒரு பங்கு போட்டோம்னா ஜீனியும் நெய்யும் 3 மடங்கு போடணும். போட்டு ஒரு கம்பி பதமாக வர்ற மாதிரி ஜீனியை பாவு காய்ச்சிக்கணும். பாவு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவையும் நெய்யையும் ஈக்குவலாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கடலை மாவு வந்து நுறையா பொங்குற வரையே கிண்டிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் அப்படியே தட்டில் இறக்கி ஊற்றி அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு சைஸ் போட்டு சாப்பிட்டோம்னா சுவையான மைசூர் பாக்கு ரெடி. இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? செய்கிறதுக்கு குறைந்தது ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். 45 நிமிடம் ஆகும். செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? செலவு வந்து அதான் சொல்லிட்டேனே, நீங்கள் கடலை மாவு 1 மடங்கு போட்டிங்கன்னா 3 மடங்கு நெய்யும் ஜீனியும் அதை நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். 100 கிராம் கடலை மாவுன்னா 300 கிராம் நெய், 300 கிராம் ஜீனி. இந்த இஞ்சி பூண்டு விழுது கறி இதுக்கெல்லாம் அதுக்கு வேலை இல்லைங்க. இது வந்து இனிப்பு பலகாரம். நம்மளுடைய தமிழ் கலாச்சார பலகாரங்களில் இதுவும் ஒன்று. இது வந்து நம்ம ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டு பிரகாரமாக முறுக்கு, அதிரசம், மைசூர் பாக்கு. இது நீங்கள் செய்கிறது பெங்களூர் மைசூர் பாக்கு இல்லை. இது வந்து மைசூர் பாக்கு பேர். நம்ம வந்து அப்போ வந்து ஆனால் அடிப்படை நெய் ஊற்றி நெய் ஊற்றுங்க. கிண்ட முடியும்னு சொல்லுவாங்க. கிண்டுறது போதும் போதும். அது டேஸ்ட் பாரு. 10 கிலோ செஞ்சுருக்கீங்க கிறிஸ்மஸ் செஞ்சு. கொஞ்சம் ஆடிச்சுன்னா கேட்க போட சூப்பராக இருக்கும். ஸ்லைஸ் கூட இது முந்திரி பருப்பு அந்த இதெல்லாம் கலந்துருக்கீங்களா? அதெல்லாம் தேவையில்லை. வெள்ளையா மைசூர் பாக்கு வெள்ளையா இருக்கும். நம்ம வந்து என்ன கலக்கிறது இல்லை. வெள்ளையா போனால் நான் பார்த்து இடையில வெள்ளையா மைசூர் பாக்கா? ஆமாம். கலர் கொஞ்சம் மாறலாம். எப்படி கலர் கொஞ்சம் மாறலாம். கலர் வந்து இது வந்து ஒரிஜினலாக கடலை மாவு, ஜீனி, நெய். இதில் வேறு கலர் மாறுறதுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்? அப்படியே இருக்கா? என்ன கடலை மாவு வேறு இல்லையா? ஓகே. இப்போ ஃபேஸ்புக்லையா? யூடியூப்பில் எடிட் பண்ணி உங்களை எடுத்தால் இது வரைக்கும் போட்டால் கடலில் கூட வரல. நான் எடுக்கிறது நெல்லை தான். நீ எப்படி நீயே வச்சு நெருப்பாங்க.
ஒரு ரவுண்டாக நீட்டமாக இருக்கும் தாஜ் பட்லின்னு சொல்லிட்டு கிலோ வந்து 550 ரூபா. ஓகேயா 550 ரூபா செம்மையாக இருக்கும். மார்வாடி நம்ம வாழ்ற இடம் மார்வாடியில் தான் வச்சாங்க. அப்படியே எடுத்துருந்தா ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்புறம் இது பேடா நல்லா இருக்கும் ரவுண்டா. லட்டு ஜாங்கிரி ஜிலேபி ரைட்டெல்லாம் சொன்னதை விட போதுமியா நாளைக்கு போட்டே ஆகணும். எத்தனை பேர்ட்ட திட்டுவாங்க முடிவு நான் அப்படியே ஒரு போதை கற்பனை பண்ணீங்கன்னா எனக்கு போடுவேன். திரைப்பட இயக்குனர் போட்டுருங்க. கண்டிப்பா ஆனால் அது ரொம்ப ரஃப்பாக இருக்குமே பார்க்குறதுக்கு. எது மைசூர் பாக்கு இதில் கலப்படம் பண்ணுறது தான் அதெல்லாம். இதில் சார் அது என்ன அடையாளம் அப்படியே ஒரு ஆள் விட்டு விடுவாரு. நான் உங்களுக்கு சோறு கடைக்கு கடையே போவோம். பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறோமா? ஆமாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரு 10-15 பீஸ் எடுத்து வச்சு நான் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறேன். எல்லாருமே